பாரம்பரிய நகைகளாக வைரம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வைரம் நல்லா இருந்ததுன்னா செல்வ வளத்தை சேர்க்குற அதே சமயம் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை உற்பத்தி பண்ணும். இன்னொன்றும் கூட சொல்லிடுறேன். இப்போ வைர நகை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில். இப்போ நாளைக்கு பின்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உயிருள்ள வரைக்கும் அதை தானம் பண்ணக்கூடாது. தாலி செய்யும்போது கவுரு கோக்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஓட்டை வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க இஷ்டத்துக்கு விளையாடி இருப்பாங்க. உங்கள் காலத்தில் எப்படின்னு தெரியல. எங்கள் காலத்துலலாம் பழைய காலத்து பெட்டினாலே நிச்சயமாக அதுக்குள்ளே பவழ மாலை ஒன்று கவுத்தில் கட்டினது கிடக்கும். பூச்சி அரிச்ச பவழங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா வைரம் வாங்கலாமா, நம்ம அணியலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூர்வீகமா அவங்க மாமியார் போட்டிருப்பாங்க, இல்ல பாட்டி போட்டிருப்பாங்க. அவங்களோட ஜுவல்ஸ் அப்படியே பாதுகாத்து இவங்களும் போட்டுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பாதுகாத்து போடுறதுனால ஏதாவது சிக்கல் ஏதாவது ஏற்படுமா? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பாரம்பரிய நகைகள் அதாவது பங்கு பிரிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு பங்கை கொடுப்பாங்க. அதுல தங்கமா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. தங்கத்தோட சில சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் நகைன்னு சொல்லிட்டு ஜடை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜடை பிள்ளை அந்த ஜடைகளில் வைக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் நகைகள்னு சொல்லுவாங்க. அதில் மாணிக்கமும் மரகதமும் நிறையா கலந்துருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பாரம்பரிய நகையாகவும் வரக்கூடும். பெரும்பாலும் நம்ம பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு வைரங்கள் தான் நிறையா பாரம்பரிய நகை வரும். செட்டிநாடு பகுதியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நகைகள் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாரம்பரிய நகைகளாக வைரம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வைரம் நல்லா இருந்ததுன்னா செல்வ வளத்தை சேர்க்குற அதே சமயம் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை உற்பத்தி பண்ணும். பாரம்பரியங்கள் தொடராமல் இருக்கிறது, இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் செட்டிநாட்டு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இஷ்யூஸ் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இல்லை, அந்த காலத்திலேருந்து அவங்க வைர உருன்னு தான் சொல்லுவாங்க. தங்க நகை எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஊர்ல எல்லாம் பவுனை சொல்லுவோம். அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்க நகைன்னு சொல்லுவாங்க. நம்ம எண்களை தான் சொல்லுவாங்க. 5 நகை போட்டாங்க, 4 நகை போட்டாங்க, 3 நகை போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நகைன்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு என்ன கணக்குன்னா வைர நகையை தான் அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ பாரம்பரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வைர நகையை அவங்க போடுறதுனால பொருந்தும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு உண்டான செல்வ வளம் தன்னை போல ஈர்க்கப்பட்டு நிறைய செல்வங்களை இது அவங்க வச்சுருந்தாங்க தான். ஆனாலும் கூட அந்த குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்க இந்த இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸு, தத்து குழந்தைகள் எடுக்கிறது அவங்க இதில் பாரம்பரியத்தில் ரொம்ப அதிகமாக காணப்படும். அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா காஞ்சி பெரியவர்கிட்ட மாதிரி உள்ள இடங்களில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஒரு குழந்தைய தத்து எடுத்துவாங்க, சொந்தத்திலே எடுத்துவாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வைரம் அந்த மாதிரி இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நீரை சுண்ட செய்யக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. உடம்புல இருக்கிற அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா உடம்புல எவ்வளோ நீர் இருக்கோ அதை சக்தி எடுத்துரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வைரம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னே போட முடியாது. ஏன்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம அனுபவத்தில் பார்த்தது பாரம்பரிய வைர நகைகள் அப்படின்னு வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், விசேஷத்துக்கு யூஸ் பண்ணுங்கள், லாக்கரில் வச்சிங்க, அதான் சேஃப். அது எந்த விதத்துலையும் நான் எந்த நகையெல்லாம் இருந்தாலும் அல்டிமேட்டாக நான் சொல்கிறது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. வீட்டில் வச்சு நல்லா இருக்குது சார் எனக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா இல்லைன்னா இந்த லாக்கரில் வச்சுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். பாரம்பரிய நகைகளை வைரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதுக்கு உண்டான அணுகுமுறை. இன்னொன்றும் கூட சொல்லிடுறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வைர நகை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில். இப்போ நாளைக்கு பின்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உயிருள்ள வரைக்கும் அதை தானம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிறகுதான் அதை அவங்க எடுத்துக்கணும். உனக்கு இதுன்னு சொல்லி பிரித்து அவங்கள்ட்ட காட்டிட்டு நீங்கள் உங்கள் பொறுப்பில் வச்சுக்கணும். வெள்ளி பாத்திரங்களும் வைர நகையும் சுக்கிரனுடைய தன்மையை குறிக்கிறதுனால அவங்க அதை மட்டும் தனியாக, இப்போ உதாரணத்துக்கு லக்ஷ்மி, எல்லா லக்ஷ்மியும் ஒரு மன்னனை விட்டு வெளியில் கிளம்பும் போது ஒரு லட்சுமியை மட்டும் என்னோட இருந்தால் போதும்னு அந்த மன்னன் கேட்கும்போது தைரிய லட்சுமியை மட்டும் கேட்டாராம். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, இந்த 2 இதையும் ஹோல்டு பண்ணிங்கனாக்க உங்கள் ஆயுள் முழுமைக்கும் அந்த சுக்கிரனுடைய தன்மை, பணத்துக்கான திண்டாட்டம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பீங்கிறது தான் இதோட கருத்து. ஸோ வைர நகைகளும் வெள்ளி நகைகளும் வெள்ளி பொருட்களையும் நீங்கள் ஆயுள் முழுமைக்கும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பிறகு வேணால் அவங்களுக்கு இதுன்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டு உங்களுக்கு பிறகு வேணால் அதை அடையக்கூடிய ஒரு வழிமுறையை ஏற்படுத்திக்கலாம். ஓகே. இப்போ வைர நகைக்கு சொல்லிட்டீங்க சார். தங்க நகைகளா வரும்போது அது எப்படி? தங்க நகைகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த பழைய மாடலில் செஞ்சுருப்பாங்க. அவங்க பழைய மாடல்னால் நம்ம சொல்கிறதெல்லாம் காலக்கணக்கு 916ன்னு ஒரு குறிப்பீடு. அதாவது கேடிஎம் தான் ஃபஸ்ட்டு வந்தது.
நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கடை சீல் தான் கொடுப்பாங்க. இந்த சீல் அந்த கடை சீல். கடை சீல்னா இப்போ ஏகே பாலசுப்ரமணியன் கடை வச்சுருக்கா, ஏகேபி சீல் உத்தரவாதம் கொண்டதுன்னு எழுதியிருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் தான் எடுப்பாங்க. மற்ற கடைக்கு போனால் அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அது உத்தரவாதமா அதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா மெல்ட்டிங்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து வெள்ளி ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு வெள்ளியை வச்சு ஊற்றுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே கோல்டு கணக்கில் தான் வெயிட்டில் வந்து நிற்கும். ஆமாங்க. ஆமாம். அதுக்கு பிறகு கேட்மியம்னு சொல்லிட்டு கேட்மியம், அதோட பேர் வந்து கேட்மியம். அது வந்து ஜுவல்லரி சைடு கேடியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேடியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேர்க்கும்போது என்னென்னா ஜாயிண்ட்டை சேர்த்துட்டு வெயிட்டில் நிற்காது, எவாபரேட் ஆகிடும். ஸோ அதனால கேடிஎம் தங்க நகைன்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் 916 தங்க நகைன்னு கொண்டு வந்தாங்க. 916ங்கிறது ஏற்கனவே 22 கேரட் தான். அது 916னா அவங்க பெர்சன்டேஜ் நீ கணக்கில் பிரித்து பார்த்தீங்கன்னா 916 தான் வரும். ஸோ 916 தங்க நகைன்னு கொண்டு வந்தாங்க. 22 கேரட்னு போட்டது 916 தங்க நகைன்னு கொண்டு வந்தாங்க. ஹால்மார்க்னு போட்டு வந்தாங்க. பழங்கால நகைகள்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆமாம், என்ன கலந்துருக்காங்கன்றதும் தெரியாது. யாருக்கும் எது விற்றவங்களுக்கும் தெரியாது, அதை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கவனித்தது, நம்ம தாலி இருக்குது பார்த்தீங்களா, தாலி செய்யும்போது கவுரு கோக்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு த்ரெட்டு ஓட்ட வச்சுருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதில் பார்த்தீங்கன்னாக்க இஷ்டத்துக்கு விளையாடி இருப்பாங்க. ஐயோ, உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேனே, ஒரு செம்பு இருக்குது பார்த்தீங்களா, செப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை உருளையை அடித்து உள்ளே செலுத்தியிருப்பாங்க. நமக்கு வெளியில் தெரியவே தெரியாது. பார்க்கும்போது தங்கமான உள்ளே இருக்குது, அது வெயிட்டுக்கு வெயிட் நின்றுட்டு இருக்கோம். அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வாங்கி அணியும் போது அந்த மாதிரியான ஒரு சிரமங்கள்லாம் அதில் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரிய நகை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அதை உருக்கி உபயோகிக்கிறது, வேறு நகையாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டகரமாக இருக்குன்னா ஒரு ஞாபகார்த்தமாக ஒன்று வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானது. சில பேர் சென்டிமெண்ட்டாக வச்சுருப்பாங்க ஞாபகார்த்தமாக. கண்டிப்பாக அதுவும் தாராளமாக வச்சுக்கலாம். மற்ற நகைகளை உருக்கிறதுனா இப்போ உதாரணத்துக்கு உருக்க போகும்போது தான் தெரியும் அதோட பிரச்சனை. ஏன்னா இப்போ வந்து நகைக்கடையிலலாம் என்ன பார்த்தீங்கன்னா உருக்கியெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. எடுத்தோடனே ஒரு குத்து மதிப்பாக போட்டு ஒரு கணக்கு போட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த குத்து மதிப்பு அவங்களுக்கு தான் லாபமாக நமக்கு எப்பவுமே நட்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகையை வந்து இந்த ஆபரணம் நல்ல டிசைன்னு சொல்லிட்டு மாற்றி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு இது கிடையாது. பணம் இருக்கவங்க மாற்றிக்கிட்டோம், நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நகை வாங்கினா அது நகை தான், அதுக்கு பிறகு அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கையிலேருந்து பணங்கள் போயிடும். சார், அதே போல் இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வீட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு பாக்ஸ்லாம் ரொம்ப பழங்காலத்து பாக்ஸ், ஏதாவது புதையல் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் பவளம் ஒன்று இருந்தது, பவளம்னு சொன்னாங்க, அதெல்லாம் இருந்தது பார்த்தோம் அப்படின்னு. அது உங்கள் காலத்தில் எப்படின்னு தெரியல, எங்கள் காலத்துலலாம் பழைய காலத்து பெட்டினாலே நிச்சயமாக அதுக்குள்ளே பவழ மாலை ஒன்று கவுத்தில் கட்டினது கிடக்கும். அப்படிங்களா? ஆமாம்மா, கண்டிப்பாக கிடக்கும். நாங்கள் வந்து பழைய பெட்டியோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நாங்கள் பார்த்ததில்ல. அந்த மெட்டல்ஸோட சேர்த்து அந்த புத்தகத்தோட சேர்த்து ஒரு பவளம் வந்து கிடக்கும். பவளம்னா பெரிய பவளமாக இருக்கும். இப்போ இந்த பவளம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பவழ பூச்சிகள்னு, அதாவது கடலில் உற்பத்தி ஆகுறது 2 ரத்தினம் தான், முத்தும் பவழமும். முத்து சிப்பியா உருவாகுது, பவழமா வந்து தாவரமா உருவாகுது. அது தாவரம்னு உருவாகியிருந்தாலும் அது வந்து இது இருக்கு பாருங்க, பவழ பூச்சின்னு சொல்லுவாங்க. அது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கில் உருவாகி அதனுடைய ரிமைனிங் தான் அந்த தாவரம் மாதிரி அது ஸ்ட்ரக்சரை காமிக்கும். ஸோ அந்த பவழம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து பொல்யூஷன் காரணமாக அந்த கடலில் வந்து பொல்யூஷன் அதிகமாக உங்களுக்கு வந்து அந்த கிளைமேட் சேஞ்சினால பவழப்பாறைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ பவழப்பாறைகள் குறைஞ்சிக்கிட்டே வரதுனால நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள பவழம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவழமாக கொடுப்பாங்க. அதுக்குள்ளே சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு சின்ன கம்பியை விட்டு 2 பக்கம் கொப்பி வச்சு நம்ம தாலி பவழமாக நீங்கள் போட்டுக்கலாம். முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய பவழம், அதில் வந்து ஒரு நல்ல நூல்னா கவுறு போகிற அளவுக்கு ஹோட்டை போட்டு அதை வந்து பாட்டிமார்கள்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பவழமாடியாக தாலி பவழமாக போட்டுட்டாங்க. அந்த தாலி பவழம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அது தாலி பவழம்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அந்த பவழமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பான் பவழம்னு ஒன்று, அதாவது இட்டாலி பவழம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஜப்பான் பவழம்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கிறதுலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் குவாலிட்டி ஜப்பான் பவழம் தான். ஆனால் கிடைக்கிறது இல்லை, காஸ்ட்லி. நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ண வேண்டியதுனா இட்டாலி பவழம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஜப்பான் பவழத்தில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நூல் மாதிரி ஓடும், வெள்ளை கலரில் ஒரு வேர் மாதிரி ஓடும். அந்த வேர் பகுதி முழுக்க என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அரிச்சிடும். நீங்கள் அந்த பவழத்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சி அரிச்ச பவழமாக தான் இருக்கும். அது எல்லாமே பாரம்பரியத்தில் அந்த காலத்தில் அந்த பவழங்கிறது ஒரு உண்மையான பவழமாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான பவழங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, பூச்சி அரிச்ச பவழங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. தாராளமாக பூச்சி அரிச்ச பவழத்தை தாராளமாக, ஏன்னா இப்போ உள்ள பவழங்கள் புதுசாக வர்றதே பூச்சி அரிச்ச பவழம் தான் வருது. ஸோ அதில் நீங்கள் எப்படி வாங்கி யூஸ் பண்ணாலும் பிற்காலத்தில் பூச்சி அரிக்க தான் போகுது. பூச்சி அரிக்கிறதுங்கிறது இது ஒன்றும் இல்லை.
அதில் வந்து அந்த ஒயிட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பொதுவாகவே வந்து கடலில் விளையிற ரத்தினங்கள் கெமிக்கலி சென்சிட்டிவ் ஆர்கானிக் ஜெம்ஸ்டோன்ஸுங்கிறதுனால சோப்போ டிட்டர்ஜென்ட்டோ நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது முத்துமாலை ஆகட்டும் பவளம் ஆகட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா கரைஞ்சிக்கிட்டே வந்துடும். இதில் வந்து இந்த பவளம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வெள்ளை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் அதிகமாக சென்சிட்டிவ் ஆகிறதுனால அந்த கெமிக்கலி சென்சிட்டிவ் அந்த மாதிரி ஏதாவது துண்ணூறு குங்குமம் இதெல்லாம் படும்போது ஈஸியாக அரிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அரிச்ச பழமாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி நீங்கள் தாராளமாக வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், கழுத்தில் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி தெளிவான விளக்கம் ஒவ்வொரு வீடியோலும் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி சார். வணக்கம், வாழ்க வளமுடன்.